நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் மீண்டும் அப்பா இந்த இடத்தில் இணைய சூழ்நிலை இணைய நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க கற்று தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் நீர் என்னை மறைத்து நீர் பேசும், நீர் என்னோடு இடைப்படும், எங்களோடு நீர் பேசும் தகப்பனே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை வெளிப்படுத்தும். என்ன பேச விரும்புகிறதோ அதை பேசி கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாய், எங்களை நடத்தும்படியாய், எங்களை குணப்படுத்தும்படியாய், வார்த்தையை அனுப்பி வெற்றிப்படுத்தும்படியாய் முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இப்பவும் இந்த லிங்க்ல அனுப்பியிருக்கிற படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த வார்த்தையை பார்த்தோம். உயர்ந்த அடைக்கலம். அதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்றது அந்த படத்துல அழகா இருந்துச்சு. சொன்னதுல ஒரு பெரிய உயர்ந்தமான மலை மேல ஒரு பெரிய கோட்டை. அப்படிதான் அதை அந்த உயர்ந்த அடைக்கலத்துல நம்ம இருந்தோம்னா அதை பிசாசாலையும் தாக்க முடியாது, மனுஷர்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வேற எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பான ஒரு இடம் தான் அந்த உயர்ந்த அடைக்கலம். இதை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வேதத்துல. அது நிறைய வசனங்கள்ல இருக்கு. என்ன செய்தா உயர்ந்த அடைக்கத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தியானிப்போம். அதாவது கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு இருக்கு. அவருடைய நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்படி நிறைய என்ன செய்தா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களுக்குமே ஒரு நிபந்தனை கொடுத்திருப்பாரு ஆண்டவர். அதே போல இப்படி நிறைய இருக்கு. ஒருவேளை நம்ம இதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம், அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படி இதெல்லாம் அவரை நம்புறோம், இதெல்லாம் செய்தா கூட நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படலை அப்படின்னா இனிமே நம்ம என்ன செய்யணும்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தின் மூலமா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன் உயர்ந்த அடைக்கலம்னா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய பாதுகாப்பு. அது கிடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லியிருக்கு. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அதுதான் இந்த படத்துல அழகா இருக்கு. கண்மலை அரண், மலை மேல ஒரு பெரிய கோட்டை. அரண்னா அது கோட்டை, ஒரு பாதுகாப்பு. அது அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவ்வளவு உயரத்துல அவ்வளவு பலனுள்ள ஒரு அரண்னால நம்ம பாதுகாக்கப்படுவோம். நம்ம இருக்கிற இடம். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, எந்த உயரமாத்துல இருந்தாலும் நமக்கு தேவையான உணவு நமக்கு கிடைக்கும். அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்ப ஒரு குறைவும் இல்லாம தண்ணீர், சாப்பாடு எல்லாம் தந்து பாதுகாப்பான ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எவ்வளவு மேலான விஷயம் பாருங்க. இப்போ நம்ம அதை இடம் அடைகிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவன் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, எவன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா தியானிக்கலாம். அதுக்கு முந்தின வசனத்துல ஏசாயா 33:15 சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் இருந்தா அந்த உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதம் இது. அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தியானிப்போம். முதலாவது அந்த 15வது வசனத்துல போட்டிருக்கு, நீதியாய் நடந்து. நீதியாய் நடக்கணும். இந்த நீதி அப்படின்னா நமக்கு தெரியும், அநீதி நிறைய உலகத்துல அநியாயங்கள் இருக்கு. அதுக்கு மத்தியில நாம் நீதியாய் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அதே போல நம்மையும் நீதியாய் நடக்க விரும்புகிறார். நமக்கு நீதின்னு உடனே ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தையே கர்த்தர் நீதியாய் என்றார். அதாவது நடக்கக்கூடாத காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். அதை குறித்து ரோமர் 4வது அதிகாரத்துல எழுதியிருக்கு பாருங்க. 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு பிரசன்ட் கூட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறதுக்கான சூழ்நிலை அவன்கிட்ட இல்லை, அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? அந்த கர்த்தருடைய வார்த்தையை
விசுவாசித்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சூழ்நிலை தலைகீழ இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவன் சரீரம் செத்து போயிட்டு 100 வயசு ஆயிட்டு சரீரம் செத்து போயிட்டுன்னா அந்த குழந்தை பெறுவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாம அப்படி ஆயிட்டு சாராளுடைய கற்பமும் செத்து போயிட்டு. ஆனா அதெல்லாம் அவன் நினைக்கல. 22வது வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு அடுத்த வசனத்துல, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது ஒரு நீதி, விசுவாசிக்கிறது. விசுவாசம் ஆவியின் வரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் கனியிலும் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டாலே நமக்கு தருவார். ஒருவேளை நம்ம விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம்னா, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும், என் அவிசுவாசம் நீங்க இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம அவிசுவாசத்தை விட்டு விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் வல்லவர்களா மாறும்போது அது கூட கர்த்தரின் பார்வைக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது. ஆனா அது மட்டும் நீதி இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சுருக்கமா ஒரு வசனத்தை தியானிக்கலாமான்னா, அது நேரம் இருக்குமான்னு தெரியல. எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பார்த்தோம்னா அந்த 5வது வசனத்துல இருந்து, ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து நீதியின் நியாயத்தை செய்யணும், இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், விக்கிரகத்தை நோக்கி பார்க்க கூட கூடாதுன்றாரு. விக்கிரகம் அப்படின்றது நமக்கு தெரியும், சிலை மட்டும் இல்ல, சிலை வணக்கம் மட்டும் இல்ல, பொருளாசையும் ஒரு விக்கிரகம்னு சொல்றாரு. அதாவது ஆண்டவரை விட அதிகமா நம்ம எதை முக்கியப்படுத்தினாலும் அது எல்லாம் விக்கிரகம். நம்ம சர்ச்சுக்கு வர டைம்ல 10 மணிக்கு ஆராதனைன்னா அந்த டைம்ல ஆண்டவர் நிற்பாரு. அந்த நேரத்துல நம்ம போகாம 5 நிமிஷம் பிரிஞ்சு போனா கூட அந்த 5 நிமிஷத்துல ஒருவேளை தண்ணி வருதுன்னு குடிச்சோம், அல்ல ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா அந்த பொருள், அந்த தண்ணி விக்கிரகம் ஆயிருது. நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவர் தந்தது. அந்த எந்த பொருள் மீதும் நம்ம ஆண்டவரை விட அவருக்கு முதலிடம் கொடுக்காம, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எதை பண்ணாலும் அது விக்கிரகம் தான். அப்ப அந்த நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏற இருக்க கூடாது. அப்புறம் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஒருவனையும் ஒடுக்காமலும், நம்ம கையில யாராவது சிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஒடுக்காம கொடுமைப்படுத்தாம இருக்கணும். கொள்ளையிடாமலும் இருந்து மற்றவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க நீதிமானோட டெபினிஷன், நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கு. தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, யாரும் பசியா இருக்கிறத பார்த்தா நம்ம அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிசித்து, ட்ரெஸ் தேவைப்படுறவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். வட்டிக்கு கொடாமலும், வட்டிக்கு கடன், வட்டி வாங்குற மாதிரி நம்ம கடன் கொடுக்க கூடாது. பொலிசை வாங்காமலும், பொலிசைன்றது லஞ்சத்தை குறித்து, அது வாங்கக்கூடாது. அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, ஒரு காரியம் அநியாயம் தெரிஞ்சதுன்னா அதுல நம்ம கை இருக்கக்கூடாது, நம்ம பங்கு இருக்கக்கூடாது. அப்படி விலக்கி மனதிற்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, நம்ம கிட்ட ஒருவேளை சின்ன பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகளும் அடுத்த பிள்ளைகளும் சண்டை போட்டா கூட அதை தீர்க்கும் போது நம்ம உண்மையாய் தீர்க்கணுமா. நம்ம பிள்ளைக்கு ஒரு பேச்சு, நம்ம பிள்ளைக்கு ஏண்டு அதுக்கு தப்பு இருந்தாலும் இதுக்காக சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு வழக்கு தீர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தா கூட மனிதருக்குள்ள வழக்கு உண்மையாய் தீர்க்கணும். அதையும் ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்து என் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான். இவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் செய்தா அதெல்லாம் நீதி. அப்படி செய்யறவங்க தான் நீதிமானாய் வாழ முடியும். நீதியாய் நடந்து, அதான் நீதியாய் நடந்து அப்படின்னு ஒரு வார்த்தையில இதுல போட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நீதியாய் நடக்கணும். 2வது அந்த 33வது அதிகாரம் ஏசாயா 33:15 உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமா, செம்மையானவைகளை பேசி, நமக்கு தெரியும் நாவை குறித்து வேதத்துல எவ்வளவோ பேச்ச குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம இப்ப தியானிக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா வேதம் சொல்லுது, அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு இப்ப நமக்கு டைம் கிடையாது. வேதம் சொல்லுது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ நம்ம அதிகமா பேசும்போது பாவம் வருது. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான்.
நம்ம பேச்சை குறைக்கும் போது நம்ம முட்டாள்தனம் வெளிப்படாது. பேச்சை பத்தி நிறைய இருக்கு. அப்புறம் நிறைய நமக்கு தெரியும். உன் ஜனங்களுக்குள்ள அங்கிருந்தும் கோல் சொல்லி தெரியாயாக வேதரமாகவும் 19 இருக்கு. புறங்குறாமல் இருங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லுங்க, பொய் உதவுறது கர்த்தருக்கு அருவருப்பானது, குறை சொல்லக்கூடாது மற்றவங்கள, இப்படி நிறைய விஷயங்கள் நாவை குறித்து பேசுவதை குறித்து சொல்லியிருக்கு. அது பிடித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்மளை துடிப்பதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால யாரையும் சபிக்கிறதுக்கு நம்முடைய வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு வசனம் நமக்கு தெரியும். மத்தேயு 12வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம பேசக்கூடிய எல்லா வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கூட்ட வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த நம்ம வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம வாயின் வார்த்தையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அததான் நம்ம ஏசாயா 33:15 அடிப்படையா வச்சுதான் நம்ம தியானிச்சோம். அதுல 2வது பாயிண்ட் அதுதான், செம்மையானவைகளை பேசி, அதை குறித்து தான் சொல்லியிருக்கு. நம்ம ரொம்ப நிதானிச்சு, இன்னும் வசனம் சொல்றது வீணான வீண் பேச்சுகளுக்கு விலகு, கிளவி பேச்சு இவளுக்கு விலகிரு, கட்டுக்கதைகளுக்கு விலகிரு, இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இதுக்கெல்லாம் விலக்கி செம்மையானவைகளை பேச வேண்டும். அதுக்கும் நம்ம ஞானத்தை ஆண்டவர்கிட்டே கேட்கலாம். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்க, நான் எதை பேசணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயை கட்டுப்படுத்த நம்ம பழகிடணும். அது செம்மையானவைகளை பேச சொல்லி. 3வது சொல்லியிருக்கு, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. அதாவது நமக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும், ஆனா அது மற்றவங்களுக்கு கஷ்டம், மற்றவங்களுக்கு அதால தீங்கு வருது அப்படின்னா அதனால கிடைக்கிற ஆதாயத்தை வெறுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேற சொல்லு. அப்போ நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா மோசையை குறித்து சொல்லலாம். மோசை நமக்கு தெரியும், அரண்மனையில வளர்க்கப்பட்டார், பார்வோனுடைய அரண்மனையில. ஆனாலும் பார்வோனுடைய குமாரன் சொல்ற ஒரு சுவாக்கியத்துல இருந்தாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இது இது அதுக்கு வசனம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அதுல இருந்தாலும் அந்த பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துற ஸ்தானத்துல இருக்காங்க. நம்முடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அடிமைகளா இருக்காங்க. அப்ப இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி இவங்களுக்கு இடுக்கம் செய்து இவங்களை வைத்து சம்பாதித்து இவங்களை வேலை வாங்கி அப்படி ஒரு கொடுமைப்படுத்துறாங்க. இவர் தன்னுடைய சூழ்நிலத்தை பார்க்கல. அரண்மனையில நம்ம சொகுசா வாழலாம், சுகமா இருக்கலாம் அப்படின்றத பார்க்கல. அந்த இடுக்கம் செய்யறதால கிடைக்கிற ஆதாயம் பெரிய ராஜபோகத்துல இருக்கலாம், ஒருவேளை அடுத்த அரசரான் கூட அவர் ஆகலாம் அங்க இருக்கிறதுனால. ஆனா அதை ஒன்னும் நினைக்காம இது இடுக்கம் செய்வதனால் வர ஆதாயத்தை வெறுத்தார். அதை எபிரேயர் 11வது அதிகாரத்துல 24, 25 வசனங்கள்ல சொல்லப்பட்டது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, இது அழகா சொல்லிட்டு பாருங்க, பார்வோனுடைய குமாரன் இது சொல்லப்படுவதை வெறுக்காரு. அதான் இடுக்கம் செய்வதால் வரும் ஆதாயம் அதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறேன், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இருவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்திய நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினோம். இதுதான் நம்ம பெரிய ஆதாயம் கிடைக்குன்னா கூட அது வேண்டாம். அந்த எகிப்தில் உள்ள பெரிய பொக்கிஷம், பெரிய புதையலே கிடைக்குன்னா கூட அதை விட கிறிஸ்துவுக்காக அவர் நிமித்தம் நிந்தை பாடுகளை அனுபவிப்பது அதிக பாக்கியம் என்று எண்ணினார். நாமும் அப்படிதான். நமக்கு ஒருவேளை ஒரு தவறான முறையில ஒரு பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்னா கூட அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த ஆதாயத்தை நம்ம வெறுத்து விட வேண்டும். இருதயம் அதை வெறுக்கணும். கிறிஸ்துவனுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கணும். அதைதான் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த உயர்ந்த அரசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது 3வது பாயிண்ட். 4வது அந்த ஏசாயா 33:15 பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. 4வது என்ன சொல்லணும்னா, பரிதானம் அப்படின்னா லஞ்சத்தை குறிக்குது. லஞ்சம் வாங்காம கைகளை உதறியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யூதாஸ் அப்படிதான் அந்த பணத்தை லஞ்சமா வாங்கி ஆண்டவரை காத்து கொடுக்க போறாங்க, இடத்துல நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆபிரகாம் லோத்துக்காக லோத்தை அவங்க கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க ராஜாக்கள் சொல்லி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த சோகம் ராஜா சொல்றாரு, நீ எல்லா ஜனங்களை மட்டும் எனக்கு விட்டுரு, அந்த பொருட்களெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுவார்,
நீ ராஜா என்னை வீர என்னை ஐஸ்வர்யவானாக்கி என்று சொல்லாதபடி கர்த்தர் என்னை ஆக்குவாரு, நான் கையில ஒண்ணும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கைகளை உயர்த்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அவர் லஞ்சம் மாதிரியும் அவர் கொடுத்தாரு. அதை வேண்டாம்னு சொல்லி கைகளை உயர்த்தினான். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நம்ம கைகளை உதறி பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறது. அடுத்து போட்டிருக்கு, ரத்தம் சிந்தும் இதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. அதாவது நமக்கு நிறைய தவறான யோசனைகளை சொல்லிட்டு ஆட்கள் வருவாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது இருந்தாலும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்காதபடி நம்ம செவிகளை அடைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு இடத்துல வேதத்துல எழுதிட்டு பாருங்க. அதை குறித்து நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாகும். நம்ம பாவிகள் வந்து நமக்கு நயங்காட்டலாம் அப்படின்னாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி துடிக்கும்படி ஒளிந்திருப்போம். அப்படி நம்ம ரத்தம் சிந்த போவோம், நம்ம ஒளிந்திருப்போம், குற்றம் இல்லாம இருக்கவங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை நீரோட விழுங்குவோம். குழியில் இறந்தவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்கள் முழுமையும் விழுங்குவோம். விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகி. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து செய்வோம், நம்ம வீட்டெல்லாம் அந்த பொருட்களால நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரத்தம் சிந்துவதற்கு எதுவான யோசனைகளை சொல்வார்களானால் அந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதி 1வது அதிகாரத்துல, என் மகனை நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அப்படி சொல்லுவாங்கன்னா நீ அவங்க பேச்ச கேட்கறத, நீ அவங்க பாதையிலே போயிடாத. அவங்க கணக்க பார்த்து போனா நீ மேற்க பார்த்து போகணும்னு அர்த்தம். அங்கேயே போயிடாத, அதை விட்டு நீ விலகி கடந்து செல்வாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு எத்தனையோ யோசனைகள் கிடைக்கும். அதே மாதிரி சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சரி பாதையுடைய வழியும் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய ஆலோசனை துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேளாமலும் அப்படின்னு. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையிலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காதபடி வீணான ஆலோசனைகள் கேட்கக்கூடாது. அது அப்படி ரத்தம் சிந்துவதற்கு எதுவான யோசனைகளா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கலாம். அதெல்லாம் சொல்லும்போது கேட்காதபடி தன் செவியை அடைத்து காதுகளை தொட்டி கொள்ளணும். எப்படி சொல்றாரு பாருங்க, கையை உதறணும், காதுகளை செவிகளை அடைத்து காதுகளை தொட்டி கொள்ளணும். இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே ஏசாயா 33:15 பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் என்னும். பொல்லாப்பை நம்ம பார்க்கவே கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சம்பவம் எடுத்துக்கலாம். வேதத்துல வந்து நோவா காலத்துல நமக்கு தெரியும். நோவா பேழையில இருந்து காப்பாற்றப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திராட்சை தோட்டத்தை பயிரிட்டான். அந்த திராட்சை விஷத்தை குடித்து அவன் தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்னு எழுதி. அப்போ ஒரு மகன் மாறும் அவன் வந்து என்னச்சுன்னா அவன் அந்த அவனுடைய அந்த வஸ்திரம் விலகி படுத்திருந்த நிலைமைய பார்த்துருந்தான். அவன் நிர்வாணத்தை பார்த்துடுறான். பார்த்துட்டு போய் அதை அதோட விடலை, பார்த்துட்டு கூட மூடல வெளியே போய் சகோதரர் 2 வருஷம் அழிச்சான். உடனே அவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னு தெரியும். ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு, ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல 22வது வசனத்துல இருக்கு. 23வது வசனத்துல தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து பின்னங்காட்டி வரவங்க. ஏன்னா அந்த நிர்வாகத்தை பாத்திரக்கூடாது அப்படின்னு தங்கள் தகப்பனுடைய நிர்வாகத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாகத்தை காணவில்லை. அதெல்லாம் கஷ்டப்பட்டு பின்னாங்காட்டி வராங்க பாருங்க. நேர போய் அந்த நிர்வாகத்தை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னால வந்து நிர்வாகத்தை மூடுறாங்க. அது நின்று என்ன நடந்தது, அந்த பார்த்த காமுடைய சந்ததி சபிக்கப்பட்டார். காணாம் சபிக்கப்பட்டான். அப்போ நம்மளும் அந்த அருவருப்பான காரியங்களை பொல்லாப்பானதை பார்க்காதபடி இந்த வசனத்தில் தன் கண்களை மூடுகிறது. கண்களை மூடிக்கொள்ளும். இன்னைக்கு எத்தனையோ இச்சைகளை தூண்டுகிற காரியங்கள், சினிமா படங்கள், ஆபாச படங்கள், நிறைய மோசமான காரியங்கள் போன எடுத்தாலே என்னெல்லாமோ வர வாய்ப்பு இருக்கு. இன்டர்நெட் போன அப்படி. இப்ப நம்ம கண்களை அப்படி சொல்லாதவர்களை, அருவருப்பானவைகளை, பாவத்தை தூண்டுகிற காரியங்களை
பார்க்காதபடி தன் கண்களை மூடிக்கொள்ளணும் அப்படின்னு இடம் சொல்லி நம்ம கண்களை மூடுகிறவன் என்பதும் இவ்வளவும் செய்கிறவன் தான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இவ்வளவு அழகா அதை தெளிவா சொல்றாரு பாருங்க. முதலாவது நீதியாய் நடந்து. அப்ப இதுல நடந்து அப்படிங்கிறதுல நம்ம கால்களை குறித்து சொல்லிருக்கு. நீதியான பாதைகள் நடக்கும். சங்கீதம் 102:1 நினைக்கிறேன் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உத்தமமான வழியில் விவேகமாய் நடக்கும். உத்தமமான வழியில விவேகமாய் நடக்கும். அதே போல இன்னொரு இடத்துல நீதிபதியில சொல்லியிருக்கோம். அந்த சீயோனுடைய வழியில் பிரவேசியாது, துன்மார்க்கனுடைய பாதையில் நடவாது, அவைகளை விட்டு வெறுத்து விலகி கடந்து போ அப்படின்னு இருக்கு. அப்ப எத்தனையோ மோசமான பாதைகள் நமக்கு முன்னால இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால வச்சிருக்கேன், நீ எதை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். அதே மாதிரி சாபமான வழிகள், மோசமான வழிகள், சாபத்துக்கு நேராக நம்ம கொண்டு போகக்கூடிய வழிகள் நமக்கு முன்னால எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த வழியை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எத்தனையோ இடங்கள்ல வேதம் நம்ம வச்சிருக்கிறது. நம்ம இந்த இடத்துல நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படணும்னா நீதியின் பாதைகள்ல நடக்கணும், நீதியாய் நடக்கணும். இது நம்ம கால்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கால்கள் நீதியாய் நடக்கணும். ரெண்டாவது நம்ம வாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பத்தி அதெல்லாம் இதுல என்ன செய்யணும், உறுப்புகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாயை குறித்து செம்மையானவைகளை பேசணும். வாய் இருக்கு, நாக்கு இருக்குங்கிறனால மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, மற்றவங்களை குறை சொல்ற வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. வசனம் சொல்லுது, உன் வாயினால் உன் மாம்சத்தை கெடுத்துக்கிறாரு. வாய் வார்த்தைகளால உன் மாம்சம் கெட்டுக்கணும். இன்னொரு இடத்துல உன் ஆத்மா அதை இடுக்கணுக்கு தப்பிச்சு, வாயினால ஆத்மா இடுக்கல மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு. இப்ப நிறைய நம்ம வாயால நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது, நம்ம ஆத்மா கெட்டு போய் விடக்கூடாது. அதனால ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது செம்மையானவர்களை பேசணும். மூணாவது, இடுக்கம் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து விட வேண்டும். ஒரு பெரிய தொகையே வருதுன்னா கூட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது விட அதை ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டோம்னா ஆண்டவர் அதை பார்த்து நம்மளை உயர்ந்த வைக்கிறத தீர்வு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அப்ப அந்த ஆதாயத்தை நம்ம இடுக்கல் செய்வதால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி கிடைக்கிற ஆதாயத்தை வெறுத்து விடணும். இது எந்த உறுப்புக்குள்ள உறுப்புகளை செயல்படணும்னா இருதயம். இருதயம் அதை வெறுத்தே விடணும். கால்களுக்கு சொல்லிருக்கு நீதியை நின்பாதையில் நடக்கணும், வாய்க்கு சொல்லிருக்கு தேவையானங்களை பேசணும். மூணாவது, இருதயம் அந்த தேவையில்லாத செயல்களால வர்ற ஆதாயத்தை வெறுத்து விடணும், இருதயம் வெறுக்கணும். நாலாவது, நம்ம கைகள் என்ன செய்யும் பாருங்க, பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதறணும். அப்ப லஞ்ச கை அதை உதறி நம்ம கிட்ட வந்து நம்ம சின்னதா வச்சிருந்தா கொண்டு பிரிச்சிருவாங்க லஞ்சத்தலம். இப்ப நம்ம கையை உதறிடணும், பரிதானம் வாங்காதபடி. இந்த கை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அடுத்தது, ரத்தம் செல்லுவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து காதுகளை அடைத்தே தரும். பார்த்தோம் நீதிமொழிகள் அழகா அதை சொல்றாரு. என் மகனை அவ்வளவு பாசமா சொல்றாரு பாருங்க. காதிலே உலகத்துக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாது. நம்ம நயங்காட்டுவாங்க, நயங்காட்டுறதுன்னா மிஸ்டா பேசி நம்ம அந்த வழிக்கு கூப்பிடுவாங்க. அப்படி நடந்தாலும் அதுக்கு நம்ம சம்மதிக்க கூடாது. நம்ம காதுகளை குறித்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு, காதுகளை அடைத்துக் கொள்ளணும். சரி, இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேளாதபடி செவியை அடைத்துக் கொள்ளணும். இது கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை விதியில் சொல்லப்படும். ஆறாவது, கடைசி என்ன சொல்லியிருக்கு, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடி கொள்ளணும். நம்ம சுற்றி நடக்கிற அறிவிப்புகளை, பொல்லாப்புகளை, வீணான காரியங்களை பார்க்கவே கூடாது. பார்க்காதபடி கண்களை மூடிக்கொள்ளணும். அப்படி மூடிக்கொள்ளும் போது இதையெல்லாம் செய்கிறவன் எவனும் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உண்மையா அது நம்ம ஒருவேளை உயர்ந்த இடத்துல நம்ம வாசம் பண்ணல, உயர்ந்த அவசியம் நமக்கு கிடைக்கலன்னா இதுல ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து பார்ப்போம். நீதியின் பகையில் நடக்கோமா, நம்ம வாய் சரியானவர்களை மட்டும் பேசுதா, நம்ம இருதயம் இருக்க செய்வதால வரக்கூடிய ஆதாயத்தை வெறுக்குதா, நம்ம கைகள் பரிதானங்களை வாங்காதபடி உதறுதா, நம்ம செடிகள் துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்குதா, ரத்தம் செல்வதற்கு எதிரான யோசனைகளை கேட்டுக்கிட்டு இருக்கா, அல்லது நம்ம கண்கள் தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கா, நாமே இந்த வேலையில நம்ம நிதானித்து பார்ப்போம். இதுல ஏதாவது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை இப்போதே நம்ம யோசித்து பார்த்து அதை விட்டு விடுவதற்கு மற்றவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஏன்னா பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை,
அதனால அவர் சொன்னதை எப்படியாவது நிறைவேற்றுவார். இதெல்லாம் நம்ம சுத்தி நம்ம இந்த உறுப்புகள் எல்லாம் சரியாக்கி நேர்மையாய் நம்ம அதை பயன்படுத்துவோமானால் நம்ம உயர்ந்த இடங்களில் நம்ம வாசம் பண்ணுவோம். கண்மலைகளின் அறங்கள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவர் சொன்னதை செய்வார். இந்த உயர்ந்த அடைக்கலமாய் கண்மலை அறங்களை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை கொண்டு நம்ம வைப்பார். நம்முடைய அப்பம் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது இல்லைன்னு சொல்லப்படும். அதே போல நம்ம உணவுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உணவுக்கு இல்லாம நம்ம அலைந்து தெரியக்கூடிய விஷயமே நமக்கு வராது. அதுதான் தண்ணீர் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தண்ணீரும் நமக்கு நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். உயர்ந்த அரசியலையும் நம்ம வைக்கப்படும். இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் குறித்து இவ்வளவு தெளிவா எழுதிட்டு பாருங்க. இந்த உறுப்புகளை எல்லாம் தங்களுடைய கரங்களில ஒத்து கொடுக்கும். இந்த கால்களை, இந்த வாயு, உதடுகளை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கைகளை, நம்முடைய செவிகளை, நம்முடைய கண்களை கத்தருடைய கரத்தில் ஒத்துக் கொடுப்போம். இது ஒவ்வொன்றையும் கத்த பாதுகாத்துக் கொள்ளவும் பரிசுத்தப்படுத்தணும். இந்த இயற்கையான உதடுகளை தொட்ட அந்த அக்கினி பலனால் நம்முடைய உதடுகள் தொடப்படும். அதுக்கு நம்ம ஒத்துக் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். நம்ம சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய உறுப்புகள் இனி இந்த மாதிரி பாவங்களை செய்யாதபடி பாதுகாக்கப்படும். ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11 வசனம், என்னுடைய அவயவங்களை அமைதிக்குரிய ஆயுதங்களால் பாவத்துக்கு ஒப்புப்படாமல் மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களால் நீதிக்குரிய ஆயுதங்களால் தேவனுக்கு உங்கள் அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்படுது. அது நம்முடைய அவயவங்களான இந்த ஒவ்வொரு அவயவங்களும் நீதிக்குரிய ஆயுதங்களாய் பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுவிடக்கூடாது. நம்ம அவயவங்கள் ஒவ்வொன்றும் நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுடைய கரங்களில இன்றைக்கே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா விட போறதில்லை. அதுக்கு அவசரம் இருக்கிறார். உயர்ந்த இடங்களில் நம்ம வாசம் உயர்ந்த அடைக்கலத்தை நம்ம அவங்களுக்கு தருவார். அங்கேயும் ஒரு அப்பமும் தண்ணீரும் குறையாதபடி கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். இதனால நம்ம இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஒரு வருகையிலும் நம்ம காணப்பட முடியும். நம்ம அவயவங்கள் எல்லாம் தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதங்களாய் அவருடைய கடலில் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை பயன்படுத்துவார், வணிகார். உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வாக்கு பண்ணின அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதிப்பார்.